காங்கிரஸ் இல்லாத மெகா மூன்றாவது அணி. திமுக சிஜேபி கூட்டணி. ஒரே கல்லில் 2 மாங்காய் அடிக்கும் ஸ்டாலின். நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் நாடு தழுவிய அளவில் மாணவர்களை திரட்டி போராட்டம் நடத்தி வென்றுள்ளது காக்ரோச் ஜனதா கட்சி. தீவிரமான போராட்டத்தால் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ராஜினாமாவும் செய்தாங்க. தேசிய அளவில் சாதித்து காட்டிய காக்ரோச் ஜனதா கட்சி இப்போது தேசிய அரசியலின் மைய புள்ளியாவே மாறியிருக்கு. டெல்லி ஜந்தர் மந்தரில் தொடங்கிய இந்த மாணவர் எழுச்சி இந்திய அரசியலின் அத்தனை பெரிய தலைவர்களின் கவனத்தையும் ஈர்த்துள்ள நிலையில அடுத்த கட்டமா ஒரு மாபெரும் அரசியல் திருப்பம் அரங்கேற உள்ளதா டெல்லி மற்றும் சென்னை அரசியல் வட்டாரங்கள் பரபரக்குது. நீட் போராட்டத்தின் ஆரம்ப நாளிலிருந்தே சிஜேபி கட்சிக்கு திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் உட்பட அனைத்து முக்கிய தலைவர்களும் தங்களது முழு ஆதரவை வழங்கி வந்தாங்க. நாடாளுமன்றத்திலும் தெருவிலும் திமுக வழங்கிய இந்த வலுவான ஆதரவு தற்போது இரு கட்சிகளுக்கும் இடையேயான நெருக்கத்தை புதிய உயரத்திற்கு கொண்டு சென்றிருக்கு. தற்போதைய தகவல்களின்படி வரும் நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகத்துல திமுக சிஜேபி கூட்டணி அமைவது கிட்டத்தட்ட உறுதி செய்யப்பட்டு விட்டதாவே கூறப்படுது. நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் எதிர்பாராத பின்னடைவை சந்தித்த திமுகவுக்கு இளைஞர்கள் மற்றும் மாணவர்களின் பேராதரவை பெற்ற சிஜேபி கட்சியின் கூட்டணி ஒரு மிகப்பெரிய அரசியல் வரப்பிரசாதமாவே பார்க்கப்படுது. இந்த கூட்டணியின் மிக முக்கியமான அம்சம் இதில் காங்கிரஸ் கட்சிக்கு இடம் இல்லை என்பதுதான். அகில இந்திய அளவில் சிஜேபி தலைமையில் ஒரு சக்தி வாய்ந்த மூன்றாவது அணி உருவெடுத்து வருகிறது. அகிலேஷ் யாதவின் சமாஜ்வாதி, அரவிந்த் கெஜ்ரிவாலின் ஆம் ஆத்மி, மம்தா பானர்ஜியின் திரிணாமுல் காங்கிரஸ், தெலுங்கானாவில் சந்திரசேகர் ராவின் பிஆர்எஸ் மற்றும் தமிழகத்தில் திமுக ஆகிய முக்கிய மாநில கட்சிகள் இந்த கூட்டணியில இணைய பேச்சுவார்த்தை நடத்தி வருவதா நம்பத்தகுந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. காங்கிரசின் மெத்தன போக்கை விரும்பாத இளம் தலைமுறையினரும் மாநில கட்சிகளும் சிஜேபியின் இளைஞர் சக்தியை முன்னிறுத்தி பாஜகவுக்கும் காங்கிரசுக்கும் மாற்றாக இந்த மூன்றாவது அணியை கட்டமைக்க திட்டமிட்டிருக்காங்க. ஏற்கனவே தமிழ்நாட்டில் காங்கிரஸ் தாவேகா கூட்டணி உள்ளது. இதன் மூலம் தமிழக அரசியல் களம் 4 முறை போட்டியாவே மாறும் சூழல் நிலவி இருக்கு. அஇஅதிமுக, பிஜேபி, நாம் தமிழர், டிவிகே, காங்கிரஸ் மற்றும் திமுக சிஜேபி அணி. சிஜேபியின் இந்த திடீர் வருகையும் திமுக உடனான கூட்டணியும் தமிழக அரசியல் கணக்குகளை தலைகீழாவே மாற்றக்கூடும். விஜய் தலைமையிலான தாவேகா கவர நினைக்கும் இளைஞர் வாக்கு வங்கிய அப்படியே தம்பக்கம் இழுக்க சிஜேபியின் கூட்டணி திமுகவுக்கு பெரிதும் உதவும். இதன் மூலம் பாஜக, காங்கிரஸ் மற்றும் தாவேகா ஆகிய கட்சிகளின் வாக்கு வங்கிய தவிடு பொடியாக்கி தமிழகத்தில் மீண்டும் தன் ஆதிக்கத்தை செலுத்த திமுக தயாராகி வருது. அதாவது இளைஞர் வாக்கு வங்கிய பிடித்தது போலவும் இருக்கும், காங்கிரஸை காலி செய்தது போலவும் இருக்கும். ஒரே கல்லில் 2 மாங்காய். டெல்லியில் வெடித்த மாணவர் போராட்டம் இப்போது அகில இந்திய அரசியலிலும் தமிழகத்தின் தேர்தல் களத்திலும் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கி வைத்திருக்கு. இது போன்ற அரசியல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்போதும் இணைப்பில் இருங்கள்.